இல்ல சின்னம் எங்க இருக்கு எப்படின்னா போது அது பிளவுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது நிறைய தொகுதி குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 தொகுதிகள்ல உதாரணத்துக்கு கோபியை எடுத்துக்கோங்களேன். செங்கோட்டையனை எம்எல்ஏ ஆக விடாம கட்சியை விட்டு நீக்கி எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார். சரி, செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை குறைஞ்சபட்சம் கோபி தொகுதியில தடுத்துருவார். சரி, பக்கத்தில் இருக்கிற 1-2 தொகுதியில் அல்லது ஏன்னா அந்தியூர்ல இவர் ஏற்கனவே குற்றச்சாட்டு வைக்கிறார், ஜெயிக்க விடல. ஒரு 2-3 குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு? அவரு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 தொகுதியில் தடுத்துருவாரு. தினகரன் என்ன பண்ணுவார்? நீங்க இப்படி நீக்கப்பட்டவர்கள் எல்லாரும் நீங்க வந்து கணக்கில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு 30-40 தொகுதி வந்து இதுல வந்து அடிபடும். இதுல வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, இவங்கெல்லாம் பிரிஞ்சு போனவங்க இல்ல, நான் நீக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாம் துரோகி, 1000 குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கலாம். அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனா களத்துல அதிமுக தோற்கக்கூடிய சூழ்நிலைய எடப்பாடி பழனிசாமி அவங்கள தோற்கடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க இவரை தோற்கடிக்கிறாங்க. அந்த இடத்துல பலகீனமாகிறது என்ன? அதிமுகங்கிற கட்சி. அதுக்கு மியூச்சுவலா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று ஒரு இணைப்புக்கான ஒரு கடந்த கால கசப்புகள், கடந்த கால அனுபவங்கள் சரியா இல்லைங்கிறார். இதனுடைய மூல காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் என்றவுடன் தன்னை அந்த ஜெயலலிதா அம்மா இருந்த இடத்துல வைத்துக்கொண்டு அந்த சூழ்நிலை வச்சுக்கிட்டு அவங்கள போல தான் செயல்படணும், அவர்கள் போல தான் மற்றவர்களால் மதிக்கப்படணும்னு நினைக்கிறார். ஜெயலலிதா அம்மா கூட 87 அவங்க வந்தாலும் 2001 தான் அது ஜெயலலிதா அதிமுக என்கிற அளவில் 2001 தான் உருப்பெற்றது. அதுவரை எம்ஜிஆரோடு 2001 அதுவரை எம்ஜிஆரோடு பயணித்தவர்களை வைத்து அப்படிங்கிற ஐகானை வச்சுதான் கட்சிக்கு நான் தலைவராக இருக்கிறேன் அப்படித்தான் அதுவரை கொண்டு போனார். இதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா, அண்ணாவின் கட்சிக்கு நான் தலைவராக இருக்கிறேன் தான் 72 இருந்து கிட்டத்தட்ட 80 வரைக்கும் கொண்டு போனார். அந்த 80க்கு பிறகுதான் அது வந்து எம்ஜிஆருடைய கட்சியாக அவர் வந்து கட்டமைத்தார். அப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் என்ன பார்ப்பாங்க? இந்த கணக்கு ஒண்ணு நீங்க அவங்க கணக்குப்படி வச்சா 4.5 வருஷம் ஆட்சி பொறுப்பு, 4.5 வருஷம் கட்சியை நடத்திருக்காரு, 9 வருஷம் அவர் அந்த இடத்தை நோக்கி நகர்றாரு அப்படின்னு அவர் யோசிக்க மாட்டாரா? சொல்லிட்டீங்க. எந்த பொது தேர்தலில் மக்கள் மேண்டேட்டை பெற்று நீங்க முதலமைச்சர் ஆனீங்கன்னு சொல்லுங்க. அதைத்தான் செங்கோட்டையன் சொல்றாரு. நான் முன்மொழிஞ்சதுனாலதான் நீ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து முதலமைச்சரா இருந்தீங்க. அன்றைக்கு நான் முன்மொழியா விட்டால் நீங்க முதலமைச்சர் கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்து 89ல அப்படியே அம்மாவை ஈரோடு மாவட்டத்துல அதிகமா வென்று செங்கோட்டை முன்மொழிஞ்சாரு. ஆனா யார் லீடர்ஷிப் பண்ணாங்க? அப்ப அது வேறுங்க. அப்ப இவர் என்ன வந்து நான் செங்கோட்டையனை நான் தான் அமைச்சராக்கினேன் என்று சொல்வதுன்னு. அப்ப இந்த மாறி சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிற பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் ஒண்ணுதானே? அதுல இருக்கு இல்ல 2021 சட்டமன்ற பொறுப்பெடுத்த தேர்தல், அவர் முதலமைச்சராக பொறுப்பெடுத்த தேர்தலில் அவர் தலைமையில் கட்சி வென்றதா? இல்ல. சரி, அடுத்த தேர்தல் 2021 சார் 75 இடங்கள் 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு சொல்றாங்க சார். இதெல்லாம் நீங்க முதலமைச்சராக அப்படியெல்லாம் இல்ல. சரி, நீங்கள் முதலமைச்சராக முன் எடுக்கிற பொழுது நீங்கள் வந்து சரி ஒரு தேர்தல் தோல்வி, பொது தேர்தல்ல ஒரு தேர்தல்ல தோல்வி, 19ல ஜெயிச்சீங்களா? 21ல ஜெயிச்சீங்களா? முடிச்சிடற மணிகண்டன் 24ல ஜெயிச்சீங்களா? எல்லாமே இல்லைங்க. இந்த முறை கூட நான் சொல்றேன், எல்லாரும் தப்புங்க, நான் உள்பட செஞ்சது தப்புங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. இன்றைக்கு ஜெயிச்சிருன்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வராது சார், வராது. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி சிரமம். அமித்ஷா அவர்களே கூட பாத்தீங்கன்னா என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். அதுக்கு பிறகு நயனா நாகேந்திரன் சொன்னாரு, அதுக்கு பிறகு அண்ணாமலை அவங்க மேடையில சொன்னாரு. சார் நீங்க அண்ணாமலை இன்னொன்னு சொன்னார் தெரியுமா? சில நேரங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக அண்ணாமலை இப்ப நயனா நாகேந்திரன் சொன்னா கூட அவர் நட்பா இருக்காரு சொன்னாரு. அண்ணாமலை ஸ்டேஜ்ல சொன்னாரா இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தான் எங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னாரா இல்லையா? சொல்லி சொன்னாங்க, நான் சொன்னேன்னு தான் சொல்லி. யார் சொல்ல சொன்னா? அவர் மறுபடியும் ஒரு பேட்டி கொடுத்து யார் சொல்ல சொன்னா? அண்ணாமலை தலைமை சொல்லி தான் சொன்னாரு. அது அண்ணாமலை தான் சொல்லுது. யார் சொல்ல சொன்னா? கட்சி தலைமை சொல்லி தான் அவர் கேட்பாரு, வேற யார் சொல்லி கேட்பாரு? பொதுவா நானும் நீங்களும் பேசுறது இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில ஆல் இஸ் நாட் வெல் இன் ADMK. all is not well. அப்ப இவர் எங்க எந்த இடத்துல இது வருதுன்னா,
எல்லோரும் சம அந்தஸ்தாக இருந்தவர்கள் அந்த சம அந்தஸ்துக்குள்ள இருந்த நண்பர்கள் மத்தியில் அதை நான் புரிஞ்சுக்க முடியுது சார். நீங்க 2017 இருந்த எடப்பாடி பழனிசாமியவே 2025 எதிர்பார்க்க முடியல. அதுக்குள்ள அவர் வந்து முதலமைச்சரா 4 வருஷம் இருக்காரு, கட்சியினோட பொதுச்செயலாளரா 3 வருஷம் இருக்காருங்க போது எல்லாரும் 2017 அமைச்சர்களா இருந்திருக்கலாம். அதுதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லல்ல. காலப்போக்கில் உங்கள் மக்கள் செல்வாக்கை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்களா? அதான் அடிப்படை கேள்வி அவர் வைக்கிறது. இப்ப 2026 தேர்தல் இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க 21 அன்னைக்கு வந்து எதிர்கட்சி வந்துட்டாங்க, அம்மா 80 வந்த மாதிரியே. இப்போ 26ல இப்ப நீங்க வந்து முதலமைச்சராக வேண்டிய அவர் தான். இப்போ அவருக்கு இந்த ஆசை தெரியாதா? இந்த அனுபவம் பத்தாம தெரியாம இருக்குமா? இல்ல அக்கறை இல்லாம இருக்குமா? இல்ல அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இவர்கள் வைத்துக் கொண்டு அவர் பதிலே நான் சொல்றேன். இல்ல நீங்க 26ல விழால எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி முக்கியம் இல்ல. அது அவசியம் தான், தன்மானம் அவசியம் தான். தன்மானம் இழந்து போட்டு நீங்க எதுக்கு போற ஆபத்து? இப்ப நீங்க யாருமே கெஞ்ச முடியாது சார். டிடிவி கால் வந்து கெஞ்ச முடியுமா? அதுல என்னன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம நாங்க இணையத்துக்கு தயார்னு சொன்னாங்க சார். அது வெளியில சார், அது வெளியில. இப்ப அண்ணன் கேசி பெறான்னு வச்சுங்க, அண்ணா சொல்லுங்க எந்த பதிலும் வேண்டாம் எனக்கு சொல்லுங்க. அவர் நடுவுல சொன்னாரு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், மெம்பரா இருக்கிறேன், எனக்கு எம்எல்ஏ ஆசை இல்ல. நான் சொல்றேன் எந்த இதுமே வேண்டாம். சிவி சண்முகத்து மூலியமா என் Facebook பதிவிலேயே போட்டிருக்கேன். சிவி சண்முகத்து மூலியமா டெல்லியில எடப்பாடி பழனிசாமி என் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு வந்து எம்எல்ஏ சீட் வேண்டாங்க, எனக்கு மந்திரி ஆசை எல்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஆசையெல்லாம் இல்லைங்க. இதெல்லாமே நான் வெளிப்படையாக நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி இணைக்கிற பொழுது செங்கோட்டையின் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் சொன்னாரு, இப்போ நீங்க உங்களை வந்து நான் சீக்கிரம் எம்பியா பார்க்கணும்னா அப்படின்னாரு. இதெல்லாம் வேணாங்க, முதல்ல கட்சியை நல்லா பலப்படுத்தலாங்க என்றுதான் நான் பதில் சொன்னேன்.